வணக்கங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். அம்மா வந்தாலே ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே தாங்க இருப்பாங்க. முறுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் வேலையில இறங்கிட்டாங்கங்க. முறுக்கு மாவு ஒரு 2 படி, பொட்டுக்கல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 படி டம்ளர்ல ஃபுல்லா எடுத்து அதையும் அரைச்சு எடுத்துக்கிட்டாங்கங்க. காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, எள்ளு 2 ஸ்பூன், அப்புறம் பெருங்காய பொடியை உருக்கி அதையும் இந்த மாதிரி 2 பங்கு சேர்த்துக்கிட்டாங்கங்க. நல்லா இந்த மாதிரி மாவை இலகலா பிசைஞ்சிட்டாங்க. இந்த மாவு பிசையவே 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இது போட்டு முடிக்க ஆல்மோஸ்ட் 2 ஹார்ஸ் ஆயிடுச்சுங்க. நானும் தங்கச்சியும் ஷிஃப்ட் பேசிஸில் நீ கொஞ்சம் நேரம் பாரு, நான் கொஞ்சம் நேரம் பார்க்குறேன் அப்படின்னு எப்படியோ முறுக்கு சுட்டு முடிச்சாச்சுங்க. ஒரு பக்கெட் நிறைய முறுக்கு சுட்டு வச்சுருக்காங்கங்க. இனி ஒரு 10 நாளைக்கு எங்களுக்கு கவலை கிடையாது. தங்கச்சிக்கு எப்போவுமே தட்டுவடை தாங்க ரொம்ப பிடிக்கும். தட்டுறது கூட எவ்வளோ அழகாக உட்காந்து தட்டிட்டு இருக்கான்னு பாருங்க. நீங்களும் இந்த மாதிரி முறுக்கு செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீட்டில் என் பையனுக்கு என் அம்மா அப்பா பண்ணுற சலுகை ரொம்ப ஜாஸ்திங்க. அந்த டைம் டேபிள் படி நோட் புக்ஸ் எடுத்து வைக்கிறது கூட அம்மாவாக தாங்க இருக்கும். பாட்டி இந்த நோட் எடுத்துட்டு வாங்க, பாட்டி அந்த பேப்பர் எடுத்துட்டு வாங்க, பாட்டி இந்த தண்ணி எடுத்துட்டு வாங்க, பாட்டி இந்த தோசையை ஊட்டுங்க. இந்த மாதிரி வேலை எத்தனை வேணாலும் பண்ணுவாங்கங்க. அவங்களுக்கு உடம்பும் அழுத்து போகாது. சோம்பேறி ஆக்கிற தாத்தா பாட்டி உங்கள் வீட்லேயும் இருக்காங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள்.